பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்லி தான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு பெண் குழந்தைகள் வந்து பல பேருக்கு பாலியல் தொல்லைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு அது குறித்து சட்டமன்றத்துல காவல்துறை சம்பந்தப்பட்ட கேள்விக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லாம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதில் சொன்னது எப்படி இருக்குது? அதாவது அவர் பேசாமையே மௌன விரதம் காக்குறது வந்து என்ன ஒரு போக்குன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா லைவை கட் பண்ணுறாங்க. ஓடிட்டு இருக்கும்போது சட்டமன்ற லைவ் ஓடிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, லைவை நாங்கள் கட் பண்ணாமல் வரலாற்றுலேயே முதல் முறையாக நாங்கள் லைவை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. பேசிகிட்டு இருக்கும்போது இடையில லைவ் கட் ஆகுது. ஏன் நீங்கள் உள்ள வந்து எதிர்கட்சிக்காரங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறத இப்போ நாங்கள் வந்து அதை மக்கள் மத்தியில் அப்பட்டமாக வெட்ட வெளிச்சம் ஆயிருன்றதுக்காக நீங்கள் அதை செய்யாமல் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. நான் வந்த ஆட்சிக்கு வந்த பதவிக்கு வந்த அடுத்த கணமே பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு முக்கியமா அதிகபட்சமான பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடுறது யாருன்னா தாவேக்க நிர்வாகியா மட்டும்தான் இருக்காங்க. இப்ப இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறான்றது நம்ம அவரை டைரக்டா கேட்கணும். அவர் தான் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் பிரஸ் மீட் கொடுத்தாதான் நமக்கு தெரியுமே என்னதான் பேசுறாருன்றது தெரிஞ்சிடும்ல. அது தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அது பண்றாங்க. இப்ப விஜய் அவர்களுடைய ஆபீஸில் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மௌனத்தை மட்டுமே இருக்காங்க. ஒரு மௌன புரட்சி மூலமா தமிழ்நாட்டை முன்னேற்றப்படாது அப்படின்னு சொல்லிட்டு புதியானது பேசுறாரு. முன்னேற்றம் இருக்காது, பின்னேற்றம் வேணா இருக்கும். முன்னேற்றம்ன்றது வந்து வெறும் பேச்சளவுலையும் அந்த அவங்க கொடுத்த வரைவறிக்கையில மட்டும்தான் இருக்குமே தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு வாக்குறுதிகள் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்புறமேட்டு தனிநபர் துதிப்பாடல் இந்த 2 நாள்லயே நல்லா தெரிஞ்சிருக்காங்க. இவங்க மக்கள் இயக்கமா இருந்ததுல இருந்தே தனி மனித துதிப்பாடல்ல தான் இருக்கு இவங்களுக்கு. இவங்க இப்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருந்து இப்ப இன்னும் திரும்ப அதிகமா மாறி இருக்கு. ஃபிளக்ஸ் கலாச்சாரம் வந்துருச்சு. இப்ப நம்ம அதை எவ்வளவு முன்னாடி தடுத்து நிறுத்தி இருந்தோன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப பாலியல் குற்றங்கள் பெருகிட்டு இருக்கு. ஆனா இன்னமும் எங்க அண்ணா எவ்வளவு கோட்டு போட்டிருக்காரு பாரு, எங்க அண்ணா எவ்வளவு கியூட்டா வேஷ்டி சட்டையில வராரு பாரு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்ப இங்க ரேப் ஆகி செத்துட்டு இருக்கிற பெண்களுக்கு யார் பதில் சொல்றது? விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஹவுசிங் போர்டு அலாட் பண்ணாம மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? எங்க அண்ணா கியூட்டா இருந்தா மட்டும் போதுமா? மக்கள் பிரச்சனைக்கு யார் தீர்வு கொடுக்கறது? இப்ப மகளிர் விடியல் பயணம் வந்து எல்லாத்தையும் நிதி கடன் சுமையை காரணம் காட்டி எல்லாத்தையும் ரத்து பண்றதுக்கான மறைமுகமா இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டிட்டோ ஒன்றியத்துல பிரதமர் நரேந்திர பண்ற பாலிசி அப்படியே இங்க அப்படி பண்றாரு. இது அப்படிதான் எடுத்துக்க முடியுது. ஏன்னா இப்ப விபிஜி ராம்ஜி திட்டத்தை வந்து இப்ப சைன் போட்டு வந்திருக்காரு. அதுல வந்து மத்திய அரசோட பங்கீடு வந்து ஏற்கனவே 90க்கு 10 விழுக்காடு இருந்ததை வந்து இப்ப ஒரு கையெழுத்து போட்டதுல இருந்து 60க்கு 40 விழுக்காடுன்ற மாதிரி மாறி இருக்கு. இப்ப ஏற்கனவே நிதி பற்றாக்குறையால இங்க இருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத நிலைமை இருக்கு. இப்ப யாரை கேட்டு கையெழுத்து போட்டு வந்தீங்க? இப்ப கையெழுத்து போட்டனால இப்ப 40% வரி பங்கீடு இப்ப தமிழ்நாடு கொடுக்கணும். இப்ப நீங்க பண்ணிட்டு வந்த வேலையால இந்த திமுக அரசாங்கம் எவ்வளவு தடுத்து வச்சிருந்ததுன்றது மக்களுக்கு தெரியும். இந்த ஜென்சிடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு இடத்துல தான் தொடர்ந்து நடந்து பார்த்தாங்க. தொடர்ந்து எல்லா ஊர்களையும் எல்லா பகுதிகளையும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு போகுது? இதோட தாக்கம் வந்து கண்டிப்பா அடுத்த சட்டமன்ற தேர்தல் இல்ல, வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலுமே நல்லா தெரிய வரும், வெளிப்படும். அது வந்து இதோடைய எஃபெக்ட்ன்றது. ஏன்னா இப்ப மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் தன்னெழுச்சியா இப்ப இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு டிஎம்கே பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவை வெகு சீக்கிரமா பார்ப்பாங்க. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண